மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசு வலியுறுத்த வேண்டுமென அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியினுடைய 5 பேர் கொண்ட மருத்துவ குழு பிரேத பரிசோதனையை நாளை காலை 9 மணி அளவில் செய்வதாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். தமிழ்நாடு சார்பில் என்ன சார் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அந்த பையனுக்கு? தமிழ்நாடு சார்பில் இன்னைக்கு தமிழக அரசு அந்த பையனோட தம்பி, அந்த பையனோட தந்தை, அவர்களோடு 2 பேர்கள், அந்த தம்பியினுடைய பாடி இதையெல்லாம் கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. டெல்லியிலே இது போன்ற தற்கொலை 2வது முறையாக நடைபெறுவதற்கு காரணம் அந்த மாணவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்பதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக சமூக வலைதளங்களிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற கருத்தை தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த தற்கொலைக்கு காரணத்தை தேட வேண்டும். தமிழக அரசு இப்படி அண்டை மாநிலங்களில் அல்லது டெல்லியில் படிக்கச் செல்லுகிற மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்குள்ள பொறுப்பு. எனவே முத்துகிருஷ்ணனுடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்கிற வகையில் தமிழக அரசும் இதில் தலையிட வேண்டும். மத்திய அரசு கூறிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழகத்திலிருந்து செல்லும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அது முற்றிலுமாக தீர விசாரிக்கப்பட வேண்டும். அங்கே உள்ள காவல்துறையினர் இதை ஏதோ தனிப்பட்ட காரணங்களாக இருக்கலாம் அப்படின்ற போல முதலிலேயே சொல்வதை தவிர்த்து அவர்கள் முழுமையான விசாரணைக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.